Good morning, everyone. Today we are going to know about the essentials of our financial investments. முதலீடு அப்படிங்கிறது கரெக்டா நம்ம வைக்கணும். அதாவது நம்மளுடைய சம்பளம் ஒரே ஒரு சம்பளம் தான் இருக்கு. அதை டிபெண்ட் பண்ணி தான் நம்ம இருக்கோம். அப்படிங்கிறப்ப அத ஒரு தரமான வகைப்படுத்தி சீராக்கி நம்ம சேமிச்சு வைக்கணும். இந்த எமர்ஜென்சி ஃபண்ட் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்ல பாத்தீங்கன்னா 3 மாசத்துல இருந்து 6 மாசத்துக்கு நமக்கு ஆகிற செலவுகளை நம்ம கணக்கிட்டு ஒரு மாசத்துக்கு எவ்வளவு ஆகுது அப்படின்னு பட்ஜெட்ல பார்த்து அந்த 6 மாசத்துக்கு எவ்வளவு செலவுகள் ஆகுமோ அதை ஒரு எமர்ஜென்சி ஃபண்ட் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்ல வச்சுக்கணும். இப்போ உதாரணமா உங்க வீட்டுல ஒரு 50,000 ரூபாய் செலவாகுது, ஒரு மாசத்துக்கு செலவுகள் ஆகுது அப்படின்னா நம்ம ஒரு 3 லட்சம் ரூபாய இந்த மாதிரி எமர்ஜென்சி ஃபண்ட்ல வச்சிருக்கணும். பேங்க்ல நீங்க எஃப்டியா போட்டு வைப்பீங்க. எஃப்டியா போட்டு வைக்கிறப்போ நம்ம அது 3 நாள் கழிச்சு தான் எடுக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ஸோ அப்ப அதுல ஒரு 8% வட்டி கிடைக்குமே, அதனால 1 லட்சத்தையாவது அதுல போட்டு வைப்போம் அப்படின்னு போட்டு வைப்போம். அதே மாதிரி மியூச்சுவல் ஃபண்ட்ல நீங்க போட்டிருந்தாலும் 18% உங்களுக்கு வரும் வட்டியா. அதே நேரத்துல நீங்க பாதி எடுத்துட்டீங்க அப்படின்னா 3 நாள்ல அவங்க எடுத்துக்கலாம். ஸோ அதனால ஒரு இந்த மாதிரி எமர்ஜென்சி ஃபண்டு நீங்க வைக்கிறப்போ அது உங்க வீட்டுக்கு தேவைக்காக இருக்கலாம், இதற்காக இருக்கலாம். அதை உடனே எடுத்துக்கிற மாதிரி ஒரு லிக்விட் கேஷா ஒரு 1 லட்சம் ரூபாயை வச்சுட்டு மீதி ஒரு 1 லட்சம் ரூபாயை மியூச்சுவல் ஃபண்ட்ல வச்சுட்டு 1 லட்சம் ரூபாயை பேங்க் எஃப்டியா போட்டு டைவர்சிபிகேஷன் அப்படிங்கிறது பண்றது மூலமா அதுல இருந்தும் ஒரு இன்கம் அப்படிங்கிறது, இந்த மணி அப்படிங்கிறது அது நமக்காக ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்ல நீங்க அதை சேவ் பண்ண ஆரம்பிங்க. அதே மாதிரி திடீர்னு ஒரு மருத்துவ செலவுகள் வர்றப்ப நம்ம இந்த மாதிரி எமர்ஜென்சி ஃபண்டா வச்சிருக்கக்கூடிய ஃபண்டு உடனே நமக்கு செலவாயிடும். ஸோ அதனால என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஹெல்த் இன்சூரன்ஸ் பாலிசிஸ் ஃபர்ஸ்ட் கோலா இருக்கணும். எப்படி நம்ம எசென்ஷியல்ஸ்ல முதல் ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு ஃபண்டை எடுத்து வைக்கிறோமோ எமர்ஜென்சி ஃபண்டா, அதே மாதிரி ஹெல்த் இன்சூரன்ஸ் அப்படிங்கிறதும் போட்டு வச்சுக்கணும். அப்ப எதிர்பார்க்காத ஒரு செலவுகள் வர்றப்ப நம்மளால டேக்கிள் பண்ண முடியும். ஏன்னா இப்ப கேஷ்லெஸ்ஸா பண்றது எல்லாமே ரியல் டிரான்சாக்ஷன்ஸ் அப்படிங்கிறது எல்லாமே குறைஞ்சிக்கிட்டே வருது. இந்த ரியல் இது ஃபேட் ஆயிட்டே வருது. அந்த விர்ச்சுவல் வேர்ல்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய டிஜிட்டல் வேர்ல்டுல நம்ம பண்றோம் இல்லையா, அந்த டிரான்சாக்ஷன்ஸ் அதிகமாயிட்டே வருது. இப்ப பாத்தீங்கன்னா ஒரு சட்டம் கூட கொண்டு வந்திருக்காங்க, மத்திய அரசு கொண்டு வந்திருக்காங்க. செக்ஷன் 269 அப்படிங்கிறது இன்கம் டேக்ஸ் ஆக்ட்ல வந்திருக்கு. அதுல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, மெடிக்கல் எமர்ஜென்சியா நம்ம பணம் கட்டுறப்ப 2 லட்சம் ரூபாய் வரைக்கும் தான் கேஷா கட்ட முடியும். அதுக்கு மேல எந்த பணம் வந்தாலும் கட்டாயமா அக்கௌண்ட்ல இருந்து தான் கட்டணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால நம்மகிட்ட பணம் இருக்கே, அதனால நம்ம அப்ப பாத்துக்கலாம் அப்படின்னு எந்த ஒரு ஒரு அது என்ன சொல்றது, அந்த மாதிரி நம்ம நினைச்சிட வேண்டாம். அதையும் ஒரு இம்பார்ட்டன்ட் இதுவா எடுத்துட்டு இப்ப எல்லாமே டிஜிட்டலைஸ் ஆயிடுச்சு. எல்லாருக்குமே நம்ம வச்சிருக்க அக்கௌண்ட் பணம் எல்லாமே எல்லாருக்கும் பேன் கார்டு, ஆதார் கார்டு எல்லாம் இணைக்கப்பட்டிருக்கு. அதனால பாத்தீங்கன்னா நீங்க ஒரு ஹெல்த் பாலிசி எடுத்துட்டீங்கன்னா கேஷ்லெஸ் டிரான்சாக்ஷன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். ஐ எம் சிவரஞ்சிதமணி, மதுரை. என்னுடைய நோக்கம் எல்லாரும் மெடிக்கல் எமர்ஜென்சிஸ் வர்றப்போ பணத்துக்காக யோசிக்கவே கூடாது. அதனால ஒரு உடனே நமக்கு ஒரு ட்ரீட்மெண்ட் கிடைக்காம போயிடும். உடனே ட்ரீட்மெண்ட் கிடைக்கணும் அப்படின்னா முன்னாடியே நம்ம இந்த மாதிரி எமர்ஜென்சிக்கும் பிளான் பண்ணி வச்சுட்டா நல்லது. ஸோ அந்த ஒரு மன திருப்தியே நம்மளை ஒரு மெடிக்கல் இதுக்கு ட்ரீட்மெண்ட்டுக்கு போறோம்னா நம்மள்ட்ட அதுவே ஒரு தைரியத்தை கொடுக்கும், அது ஒரு பீஸ் ஆஃப் மைண்டை கொடுக்கும். அதனால நம்ம உடனே திரும்பி ரெகுலர் இதுக்கு உடனே வந்துடும். ஸோ நன்றி. எல்லாரும் இது மாதிரி ஒரு தகவல்கள் கொடுக்குறப்ப நீங்க அதை கட்டாயமா எடுத்துக்கோங்க. மெடிக்கல் எமர்ஜென்சிஸ் வர்றப்போ நிச்சயமா ஒரு ஹெல்த் பாலிசிஸ் வச்சுக்கோங்க. ஹெல்த்தியா இருக்கிறப்பயே நம்ம ஹெல்த் பாலிசி போட்டுக்கணும். அதுக்கப்புறம் வெயிட்டிங் பீரியட் இருக்கு அதுல அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கோங்க. அதனால ஒரு ஹெல்த் பாலிசி ஹெல்த்தா இருக்கிறப்பயே நம்ம போட்டுக்கணும். அப்புறம் தான் எமர்ஜென்சில அது கை கொடுக்கும். தேங்க்யூ எவ்ரி ஒன். டேக் கேர்.